நம்ம இன்னைக்கு இந்த விஷ்ணு கிரந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட இந்த விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிற பிளான்ட்டை தான் சூப்பாக வச்சு குடிக்க போகிறோம். இது இவால்வுலஸ் அலிசினாய்டிஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேமோட இருக்குது. கன்வால்வுலேசி அந்த ஃபேமிலியை சேர்ந்ததுங்கப்பா. இது பார்த்திங்கன்னா நிறையா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சிஸ்டத்தில் இது ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சின்ன படரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த பூ இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சூரியன் இப்போ உதிச்சு வரும்போது நல்லா விரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த பூ மூடிக்கும். முக்கியமாக இதுக்கு காக்னிட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தோட்டத்துக்குள்ளே முளைச்சிருக்கு. கூடவே இந்த ட்ரைடாக்ஸும் சேர்ந்து முளைச்சிட்ருக்கு. இந்த ப்ளூ கலர் பூ தான் நமக்கு அடையாளம். இது பார்த்திங்க அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பிரெயின் டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சயின்ஸ் ரிப்போர்ட்ஸும் இருக்குது. நான் தோட்டத்தில் இந்த ஒரு கால் வைக்கிற இடத்துல இருக்கிறனால இதை நான் ரூட்டோட பறிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது நம்ம ரூட்டோடு எடுக்கக்கூடாது. அப்படியே இலைகளை மட்டும் பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா விளைஞ்சி வந்துட்டு இருக்கும். இது பிரெயின் டிஸார்டர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சயின்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. இன்னும் சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நான் படித்ததில் அல்சீமர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் பார்க்கின்சோனிசம் இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க. இதை வச்சு இப்போ நம்ம காலையில் மார்னிங் ரிஃப்ரெஷ்மெண்ட் டீ தயாரிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த செடியை நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் நம்ம ஒரு கப் வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி, ஒரு கப் தண்ணி நான் விட்டுட்டேன். இதுக்குள்ளே நம்ம அதை பிச்சு போட்டுட்டோன்னா போதும். பொடியெல்லாம் நறுக்க வேண்டியது கிடையாது, கையில் பிச்சு போட்டுக்கலாம். நம்ம ஒரு கப் தண்ணி மட்டும் வச்சனால அது சீக்கிரமாக கொதிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் சால்ட்டு சேர்த்து சூப்பாகவும் குடிக்கலாம். இது இப்படியே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலரில் எக்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கு பாருங்களேன். இது தரையோடு படரக்கூடிய தாவரமாக இருக்கிறனால நல்லா அதை நம்ம கழுவிக்கணும். இது கொஞ்சமாக ஆறுனதும் இது கூட நான் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதில் நியூரோ ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் அந்த ஆக்டிவிட்டிக்கு அதிகமாக இது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம நியூரான்ஸை இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி தருது. இதை குடிக்கும்போது நம்மளே கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக, தூக்கம் வராமல், ட்ரௌசி ஆகாமல் நம்ம வேலை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதனால் நீங்கள் இந்த பிளான்ட் கிடைக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது பெஸ்டிசைடு அடிக்காத இடமா இருந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய இடத்துல பெஸ்டிசைடு அடிப்பாங்க. நல்ல சுத்தமான இடத்துல இருந்து எடுத்து அதை